கேட்குறார்கள் வந்து என்ன நேரடியாக வந்து பார்க்கணும். என்ன போட்டோ பிடிச்சி போய் வேணாக்களும் இருக்காங்க, என்னோட நிறைய கேள்வி எடுத்து போய் வேணாக்களும் இருக்காங்க. தமிழ்கள் விட்டு போகக்கூடாதுன்னு வந்து சொல்லி கொண்டிருக்காங்களா. ஆனால் திரும்பியும் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை தடுங்கன்னு சொல்கிறாங்க. வந்து உதவி என்று சொல்கிறோம், அது நாங்கள் பண்ண உதவி என்று சொல்லலை, வெளிநாட்டில் இருந்து மற்றவங்களுக்கு பண்ணுற உதவி என்று சொல்கிறோம். அதுதான் நாங்கள் படித்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு பேர் என்ன? வெளிநாட்டிலேருந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கான பேர் என்ன? நான் இப்படி இருக்கமென்று எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. வந்து பார்த்துட்டு போயிருந்தாலும் அவங்களோட சுயநலத்துக்கு எடுத்துருப்பாங்க, எனக்கு கொண்டு தந்திருக்க மாட்டாங்க. இந்த அக்கா வந்து இருக்கிறாங்க என்ற வந்துட்டு வெளி உலகத்துக்கே தெரியாது. அப்போ அது எப்படி கொண்டு வர போகிறீங்க? எடுத்துகிட்டு சொல்ல போனால் நாங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு மாதிரி வந்து வேலைகள் முடிச்சிட்டீங்க போலரு. ஓகே, திருப்தியா? இப்போ கரண்ட் வசதி செஞ்சு வந்து, பைப்லைன் வசதி செஞ்சு வந்து, அரசாங்கத்தினால் ஒரு மாசு கொடுப்பனங்கள் ஒரு குடும்பத்திற்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு கூடின தொகையோடு சேர்த்து வந்து மாதம் அவங்களுக்கான ஒரு மாத உதவியும் வந்து கிடைச்சிருக்கு. அங்கே உதவி வீடியோ மூலம் பண்ணுறோம்ன்றதுனால தான் இவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிது. அவங்களும் வந்துட்டு எங்கள்கிட்ட உதவியாக கேட்டிருந்தாங்க. ஆனால் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் யாரை சொல்கிறாங்கன்றது வந்து தெரியும். அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, அந்த நம்பரை வச்சு கொண்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டையும் வச்சு கொண்டு சொல்லுவாங்க. இடையில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. நான் இருந்த கஷ்டத்துக்கு நான் இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் இவங்க ஒரு காரணம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாத் அண்ட் கேஜே திவா. கண்டினியூ வந்து பார்ப்பீங்க, ஆர்ஜே தமிழாவுக்குள்ள உதவி திட்ட காணொலிகள் வந்து நிறுத்தப்பட்டு இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் நிறுத்துறதுக்கு முன்னாடியே வந்து முடிக்க வேண்டிய சில காணொலிகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வந்துட்டு நிறுத்துறதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படி சொல்லியிருந்தோம். அதுக்கு அமைய இன்றைக்கி ஒருத்தங்களுக்கான முடிச்சு வைக்கிற ஒரு ஹெல்ப்பிங்கை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லிக்கணும், நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த நான் சொன்ன மாதிரி வந்து இந்த நிறைய வேலைகள் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வந்து எப்படி இதை செய்யணும், இப்படி நீங்கள் கொண்டு போகணுன்ற மாதிரி வந்து நிறைய ஆலோசனை தந்துருந்தவங்க. அந்த ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறதுக்காக வந்து இருக்கிறோம். உண்மையிலே வந்து லாஸ்ட்டாக போய் நிறைய பேரோட கதைச்சி நிகழ்ச்சிகளை வந்து என்ன சொன்னவங்கள்டா தமிழ்கள் விட்டு போகக்கூடாதுன்னு வந்து சொல்லி கொண்டிருக்காங்களா. ஆனால் திரும்பியும் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை தடுங்கன்னு சொல்கிறாங்க. வந்து ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் முடிவெடுத்தபடி வந்து நாங்கள் இதை செய்ய மாட்டோம்ட்டு தான் நாங்கள் முடிவெடுத்திருந்தாங்களோ. அதுக்கமைய வந்து நாங்கள் புதுசாக இந்த கேள்விங் வீடியோஸ்களும் வந்து இறக்க மாட்டோம். அண்ட் வந்து அப்படி செய்கிறேன்றாலும் வந்து உண்மையிலே எல்லார சப்போர்ட்டோடையும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க எல்லார சப்போர்ட்டோடையும் வந்து அவங்களோட ஆலோசனைக்கு கீழே வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு செல்வோம்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ இன்றைக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய வீடியோக்கள், அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முந்தைய வந்து நிறைய வீடியோக்கள் எடுத்துருந்தாங்க. அந்த வீடியோக்களில் வந்து முடிச்சு வைக்கிற சில வீடியோக்கள் இருக்குது. அதை முடிச்சு வைக்கிறேன்டா அவங்களுக்கு 2ஆம் கட்ட உதவி வந்து கிடைக்கிறது வந்து இப்போ என்னென்னா திரும்ப செய்கிறீங்க, திரும்ப அந்த 2ஆம் கட்டம் பண்ணுறீங்க, டிரெக்டாக அவங்களுக்கு காசு போகணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதில் நாங்களும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு சம்மந்தமாக கதைக்கு நாங்கள் விரும்பலை. அப்போ இவங்களுக்கான அந்த 2ஆம் கட்ட உதவி கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன செஞ்சுருக்காங்க டிரெக்டாகவே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிரெக்டாகவே அங்கேருந்து ஒரு அண்ணா வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து எங்களுக்கும் அந்த காசு வந்திருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க தானே, இப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எடுத்து காசை கொடுக்குறதை தாண்டி டிரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் தானேன்னு சொல்லி நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படியும் வந்து செஞ்சுருக்கோம், அந்த டிரெக்டாக போகிற மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட ஒருத்தங்களை இப்போ நாங்கள் செய்ய போகிற அந்த 2ஆம் கட்ட உதவி கொடுக்க போகிற அந்த ஃபேமிலிக்கு வந்து எங்கள்கிட்டையும் ஒரு சின்ன அமௌண்ட் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி வந்து எங்கள்கிட்ட இருந்து ஒரு அண்ணா கதைச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை லிங்க் பண்ணி விட்டு அவங்களுக்கு டிரெக்டாக அந்த அண்ணா வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. வந்து அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு அண்ட் எங்கள்கிட்ட எவ்வளோ சேர்ந்துருக்கான்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறோம். அண்ட் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காணொலி வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சொன்னால், புதுசாக ஒருத்தங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள பற்றின சில விஷயங்களை வந்து நம்ம கேட்க போகிறோம். அப்படின்னா தான் வந்து முழுக்க அவங்களோட ஊர் விவரங்கள் வந்து அவங்க இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமைகளை குறித்து எல்லாமே வந்து பேசுவோம். பட் வந்து 2ஆம் கட்ட காணொலின்னு சொன்னால் முழுக்க அவங்களோட உதவியை வந்து இந்தளவுக்கு முடிச்சு வச்சிருக்கிறோம். இனிமேல் அவங்களோட வாழ்க்கை இந்த ஒரு நிலைக்கு போய் சேரப்புன்ற மாதிரி தான் வந்து இருக்கும். போன வாட்டி நாங்கள் வரும்போது வந்து பயங்கர மழை பெஞ்சு நிலமெல்லாம் வந்து சேறு மாதிரி இருந்துச்சு. போன வாட்டி கரண்டெல்லாம் வந்து கிடையாது. பட் இப்போ வந்து கரண்ட்லாம் வந்து எடுத்தாச்சு நல்லபடியாக. அக்கா வணக்கம். வரலாமா? எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே, ஒரு மாதிரி வந்து வேலைகள் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஓகே, திருப்தியா? இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற பேலன்ஸ் சொன்னால் என்ன இருக்குது? என்ன இருக்கிறது, கோமாட் செய்கிறது, மற்ற முடிச்சிருந்தானே நான் சொன்னது அந்த கடன் பிரச்சனை. இந்த ஃபேன் வந்து இப்போ போட்டினது தானே? இதுக்கு முதல்ல வந்து இந்த டூச் அடிச்சிருந்ததா? இல்லை இப்போ அடிச்சது தானே இதெல்லாம்? முதல்ல அப்போ அந்த வயர் மட்டும் ஓடி இருந்தவங்க. வயர் மட்டும்
தான் ஓடி பயர் மட்டும் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளக்குலேருந்து எல்லாம் மாற்றி எல்லாம் மண்ணாட பிளக் ஃபேன் இதெல்லாம் வந்து முடிச்சிட்டினா அண்ட் வந்து பைப் லைனை மட்டும் பார்ப்போம். டேங்கி அப்போ எதுக்கு மேலே வச்சிருக்கு? டேங்கி எதுக்கு வெளியில் அந்த வெளியில் பிட்டு இதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல வந்துட்டு சவர் அடிச்சிருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இங்கே முன்னுக்கு வர சவர் வச்சுருக்காங்க. இப்போ பழவுக்குள்ளே பயிரண்டு செய்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. ஏன்னா அப்படி பெருசாக இடமெல்லாம் இல்லை. சின்ன ஒரு பரப்பு தானே வந்து அதுக்குள்ளே வந்து அங்கே வாழை நட்டுருக்காங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு கருங்கல் இது இல்லை. அப்போ இடம் இல்லை, ஒன்றுமே செய்யலாது. இதுக்குள்ள ஓகே. இது கிச்சன் இதான் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்க. ஏன்னா ரைட், இதுக்குள்ளே தான் மோட்டர்லாம் வச்சு வந்து போட்டுருக்கு. ரைட், இதுக்குள்ள தண்ணியெல்லாம் ஒரு மண் போட்டா மண் என்ன இது கிழக்கு சீமந்தி அப்ப தண்ணி ஏறுறதுக்காக மண் போட்டாண்டு திரும்ப மண் போட்டு. ஓகே, ஆனால் அதுக்குள்ள பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. ஏன்னா என்னண்டு இந்த ஃபுல்லாக ஓட்ட இது யாரு உங்கள்ட்ட அந்த அவர் கோழி வளர்த்துன்னு சொல்லி சொன்னேன். அப்ப இது சும்மா நீ கிடக்குது. அதாவது முன்னாடியே வந்து இது வந்து ஒரு கோழி கூடு தான். இப்போ தான் வந்து இதை கிச்சனாக மாற்றி எடுத்துக்கொண்டிருக்கேன். மோட்டர் வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி இதுக்குள்ளே வந்து மோட்டரை வச்சுட்டாங்க. யார் மிஷின் தங்கச்சிங்க அவட வீட்டுக்குள்ள கண்ணி தானே மழை பெஞ்சா அப்பாவுக்காக இங்கே மாற்றி வச்சுருந்தது. ரைட், ஓகே. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு பேசணும். நான் வந்து நீங்களும் ஓப்பனாக அதுக்கான பதில்களை வந்து சொல்லிக்கொள்ளுங்க. நம்ம இருந்து வந்து பேசலாம், சரிங்களா? ஸ்டார்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ண வந்தப்போ வந்து என்ன நினைச்சிங்க? நாங்கள் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, இதை வீடியோ பண்ணிட்டு போகிறாங்க. என்ன சரி வருமோ இல்லை அது சரி வராதோ என்ன நடக்குதுன்னு தெரியலை. ரைட், இப்போ உண்மையில் வந்து இந்த ஒரு உதவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களை கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க? ஒரு அப்படி ஒரு 5 நாள் தான், நிறைய நாளே இல்லை. பரமசிவனாவோட நேரடியாக தான் எனக்கு கிடைச்சது தானே. அதுக்கு முந்தியெல்லாம் எனக்கு தெரியாது தானே. ஆமாம், பரமசிவன் அதுக்கு அப்புறம் பேசினாரா? பேசினார். ஒரு இடத்து கேட்டவர் என்ன மாதிரியமா உதவியெல்லாம் சொல்லுவோம் சார் கிடைச்சிட்டு. இப்போ கிளினிக்லாம் போகிறீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ கரண்ட் பிடிக்கிறாங்க. அந்த என்ன நல்லா வந்ததுக்கு இல்லை. இப்போ இந்த கால் 2 தான் இப்போ கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. அதை செஞ்சு கொண்டு இருக்குது. என்ன முற்றுமுழுகாக சுவமானது இல்லை. என்ன ஒரு வருஷத்துக்கிட்ட போகணும் இந்த இடுப்பு பட்டி கலட்டுறேன்னு சொன்னேன். இப்போ உங்களால் வீட்டில் வந்து என்ன வேலைகள் செய்து கொள்ளக்கூடிய? நான் எந்த வேலையை மட்டும் எந்த வேலைன்னு சொன்னால் இப்போ உடுப்பு துவைக்கிறதெல்லாம் இருந்து தான் துவைக்கிறது விட மாட்டாங்க தங்கச்சி. மற்றது என்னோட சின்ன சின்ன வேலைகள் இந்த புதிய வேலையில் செய்வேன். மற்றதெல்லாம் அம்மா தங்கச்சி தான் பார்க்குறேன். ரைட், இப்போ கண்ணெல்லாம் இந்த செட் வந்து கிளியராக நல்லா ஓகே தெரியுது? இங்கே 50% தான். நான் போன இந்த மாதம் போனேன் கிளினிக்கு. போன இடத்துல அப்போ அவங்க சொன்னாங்க இதை விட கூடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த விதம் தான் இருக்கும், அந்த விதத்துக்கு தான் கண்ணாடி போடணும்னு. ரைட்டு, ஓகேக்கா. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்தப்போ வந்து நிறைய நிறுவனங்கள்கிட்ட சரி நிறைய அமைப்புகள்கிட்ட சரி எவ்வளவோ கடிதங்கள் இதுகள் வந்து கொடுத்து யாரும் வந்து பார்க்க இல்லை. ஆனால் இந்த ஹெல்ப் மட்டும் எப்படி செய்துன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வீடு மட்டும் டிஎஸ்எஃப் வந்து செய்திருந்தேன்னு சொல்லி அதுலேயும் வந்து பாதியை நீங்கள் முடிச்சு வச்சு நீங்கள் முடிச்சு வச்சுன்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் வந்து வெளியில் விமர்சனங்கள் வந்து வச்சு போடுறாங்க. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்களா சொல்லி தெரியாது, உதவி செய்கிறவங்களுக்கு என்ன போட்டோ பிடிச்சி போய் பெண்ணாக்களும் இருக்காங்க, என்னோட நிறைய கேள்வி எடுத்து போய் பெண்ணாக்களும் இருக்காங்க. ஆனால் இப்படியான ஒரு திட்டம் வந்து எனக்கு இவங்களால் இவ்வளவு உதவி இவ்வளவு நான் இருந்த கஷ்டத்துக்கு நான் இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் இவங்க ஒரு காரணம். இல்லாட்டி எனக்கு யாரும் உதவி செஞ்சுறதுக்கு ஒரு தெரியாது. நான் இப்படி இருக்கமென்ட்டு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. வந்து பார்த்துட்டு போயிருந்தாலும் அவங்களோட சுயநலத்துக்கு எடுத்துருப்பாங்க, எனக்கு கொண்டு தந்துருக்க மாட்டாங்க உண்டு. ஆனால் இவங்களோட காணதால் யூடிப்பு காணதால் எனக்கு இவ்வளோ உதவியும் எல்லா கரண்ட் வசதிலேருந்து தண்ணி லைன்லேருந்து கரண்ட் லைன்லேருந்து எல்லாம் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த இதுக்கு நான் எவ்வளவு இது சொன்னாலும் எனக்கு காணாது. நான் அப்படி செஞ்சிருக்கேன். ஆனால் என்ன சில இதுகள் இருக்குது சொல்கிறதுக்குது. அப்போ என்ன கண்டிப்பாக என்ன சொன்னாலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது.
பல துன்பியலான செயல்கள் இதுக்குள்ளே வந்து நடந்திருக்குது. அக்கா வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா வந்துட்டு ஒரு போராட்டத்தில் வந்துட்டு பெரிதாக வந்து தாக்கப்பட்டு வெளியில் நியூஸ் எல்லாம் வந்துருந்தது, அக்கா வந்துட்டு வீரமரணம் அடைச்சாங்க அப்படி சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் கூட அந்த சடங்குகள் வந்து செய்வாங்க. ஒருத்தங்கள் வந்து இறந்தாங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஒரு கிரிகை பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்கா வீரமரணம் அடைஞ்சுன்னு சொல்லி சொன்னது வந்து இங்கே வந்து பல சடங்குகள்லாம் வந்து செய்தவங்க. அந்த கட்டத்தை கூட வந்து தாண்டி வந்தது. இங்கே வந்து எத்தனையோ நிறுவனங்கள்கிட்டயோ எத்தனையோ அமைப்புகள்கிட்டயோ வந்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவியில் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னு அந்த சொன்னால் அவங்களால வெளியில் போய் எந்த ஒரு தொழிலும் வந்து செய்ய முடியாத பட்சத்தில் சாப்பிடணும்னு சொன்னால் கூட வந்துட்டு தங்களால் உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவிற்கான இந்த ஒரு தெம்பம் வந்து உடம்புல இருக்கையில். அப்படி இருக்கையில் யார்கிட்ட உதவி கேட்குறோன்னு சொல்லித்தான் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டு வெளியில் யாருமே பண்ணாத பட்சத்தில் தான் லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலம் வந்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது கட்டாயத்துக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் வெளியில் நிறைய பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. உண்மையில் அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும். புலம்பெயர் தேசங்களில் வந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நிலைமை அறிஞ்சவங்க தான் அங்கேருந்து உதவிகள் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ணாலும் வந்து விமர்சனங்கள் வச்சு கொண்டு தானக்கா இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் மறந்து நம்மளோட வாழ்க்கை முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக வந்து அந்த உதவி செய்ய போகிறவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான உதவிகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஹெல்ப்பும் கூட வந்துட்டு அந்த அண்ணன் அவங்களோட நேரடியாக ஃபோன் பேசி தான் பண்ணியிருந்தார். அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து சொன்னார்? அவரே என்னிட்ட கால் பண்ணி கேட்டார். கால் பண்ணி கேட்ட விடத்தை நான் சொன்னேன், இப்படித்தான்னா பிரச்சனை எனக்கு, இப்படிலாம் சம்பவம், நான் இத்தனை வருஷம் இருந்தேன், நான் இப்படி பிரச்சனை நடந்தது எனக்கு. ஆனால் எனக்கு இவ்வளோ காலத்தையும் நான் இப்படி தந்தாங்க, அரசாங்கம் தந்தாங்க. அந்த உதவியை நான் வேண்டளவு செஞ்சேன். இயலாத கட்டத்துக்கு என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்படியான கட்டத்தில் தான் எனக்கு யூடியூப் மூலமாக தான் இப்படி ஒரு அண்ணா தொடர் கொண்டு இப்படி நான் காய்ச்சி நான் போட்டு நான் அண்ணா என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சரிதாங்காச்சு, தம்பியாக்கள் அனுப்பியிருந்தாங்க, நான் ஒரு எடுத்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி. அதே மாதிரி அவருக்கு உண்மையாக கோடி கோடி நன்றி சொன்னாலும் காணாது. அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி தான் இந்த கரண்ட் வசதி செஞ்சு வந்து பைப்லைன் வசதி செஞ்சு வந்து அவ்வளவும் முடித்ததே, அவர் முடித்து தந்ததே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமும். அவருக்கு கோடிக்கணக்கில் நான் நன்றி சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு அண்ணா. உங்களோட காணொலியை பதிவேற்றம் செய்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அந்த காணொலிகளை பதிவுகள் இட்டிருந்தாங்க. உங்களை வந்து தெரியுமான்னு சொல்லி, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து தெரியுமான்னு சொல்லி சில பேர் வந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க, உண்மையில் நீங்கள் சரியானவங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உதவிகளை பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கொண்டு விமர்சனம் பண்ணுறவங்கள தான் வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியலை. நாங்கள் காணொலிகள் சிலவற்றை வந்து செய்யும் போது அதில் வந்துட்டு ஒரு சில தவறுகள் வந்து நடக்கலாம். அது எங்களையும் அறியாமல் வந்து அந்த ஒரு தவறுகளை வந்து விடுறோம். அதாவது இப்படி பேசக்கூடாது, இப்படி காணொலி காண்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எங்கள்கிட்ட ஒருத்தவங்களுக்கு திரும்ப தெரியப்படுத்தும் போது நாங்கள் அதை வந்து தவிர்த்து கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்த விட தான் அந்த அக்கா அப்படி பிரச்சனை இருக்காது. ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சொன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம் இப்போ நான் இந்த வாழ்க்கையே கூட இழந்திருக்கிறேன்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு என்ன தங்கச்சி பார்க்கும், அம்மா பார்க்கும். அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. என்ன இப்போ தூக்கு ஊட்டிட்டு போவாங்க, வருத்தம் வந்தால் தூக்கி நிமித்துறதெல்லாம் அவங்க தானே. அப்போ இருக்கிறவங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணால் தான் நானும் ஒரு சந்தோஷமாக நான் இருக்கலாம். ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு வருத்தங்கள் வராமல் நானும் இன்னும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுவேன். கண்டிப்பாக வந்து இப்போது அந்த வீடியோக்கள் எடுக்கிறது மூலம் என்ன நன்மைகள் இருக்குன்றலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் வந்து அக்காவுக்கு இனி வந்து மாதாந்த ஒரு உதவி கூட வந்திருக்கு. அதாவது ஒரு அரசாங்கத்தினால் ஒரு மாத கொடுப்பனங்கள் ஒரு குடும்பத்திற்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு கூடின தொகையோடு சேர்த்து வந்து மாதம் அவங்களுக்கான ஒரு மாத உதவிகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதே வந்து நாங்கள் அவங்கள வெளி உலகத்திற்கு வந்து தெரியப்படுத்தாமல் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவங்க வீட்டோட இருந்து கஷ்டப்படுற அந்த ஒரு கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இந்த அக்கா வந்து இருக்கிறாங்க என்ற வந்துட்டு வெளி உலகத்திற்கே தெரியாது. அப்போ அதை எப்படி கொண்டு வர போகிறீங்க? நாங்கள் உதவி வீடியோ மூலம் பண்ணுறோம்ன்றதுனால தான் இவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிது. அவங்களும் வந்துட்டு எங்கள்கிட்ட உதவியாக கேட்டிருந்தாங்க. அது நாங்கள் வீடியோவில் தான் பண்ணுறதுனால அதே பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்காது. அவங்களும் வீட்டில் முடங்கி அது ஒரு கஷ்டத்துலாம் இருக்க போகிறாங்க. என்னென்ன ஒரு சிந்தனையில் வந்து இதெல்லாம் பேசுகிறாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. ஏதோ எங்களுக்கான சந்தோஷம், நாங்கள் ஒரு பாலமாக இருந்து செயற்பட்டு ஒருத்தவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அப்போ உதவி என்று சொல்கிறீங்க தம்பி, நீங்கள்
யூடியூப் மூலம் உங்களுக்கான வருவாய் பெற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்லி. அப்போது ஒரு போஸ்ட்மேனை வந்து எடுத்துக்கொள்ளுங்க, வந்து எங்கேயோ இருந்து ஒரு பதிவு அது இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதில் சைன் பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ இதை வந்து நடுவில் வந்து பண்ணி கொடுறாங்க. ஆனால் அவங்களோட தொழிலுக்கான ஒரு சம்பளத்தை வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டோ அந்த ஒரு ஆஃபீஸோ வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து வெளியிலேருந்து வர அந்த ஒரு உதவியை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். இடையில் நாங்கள் ஒரு போஸ்ட்மேனாக இருக்கோம், எங்களுக்கான ஒரு சம்பளத்தை வந்து இதை வந்து யூடியூப் வந்து கொடுக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கொள்கிறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதவி என்று சொல்கிறோம், அது நாங்கள் பண்ண உதவி என்று சொல்லலை, வெளிநாட்டில் இருந்து மற்றவங்களுக்கு பண்ணுற உதவி வந்து சொல்கிறோம். அதுதான் நாங்கள் படித்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு பேர் என்ன, வெளிநாட்டிலேருந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கான பேர் என்ன என்ற வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, சரிங்களா? நாங்கள் வந்து இடையில் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறோம், அவ்வளோதான். அதாவது நாங்களே சொல்லிக் கொடுறோம், நாங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் என்று இதை வந்து செயற்படுறோம், அவ்வளோதான் எங்கள்கிட்ட ஒரு வேலைகள். அண்ட் வந்தாக்கா இப்போது இங்கே வந்து உங்களுக்கான அந்த பயரிங் வேலைகள், பைப் லைன் வேலைகள்லாம் வந்துட்டு அண்ணா டிரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டேன். ஸோ எங்களோட வந்து ஒருத்தக்க பணம் வந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட கையில் நாங்கள் இப்போ படிக்கிறோம். இப்போ இதில் ஒருத்தக்க பணம் இருக்குது, எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். $40,000 இருக்குது. ஸோ இது வந்து யார் யார் அனுப்புனாங்கன்றதை வந்து சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து ஒரு அண்ணா அனுப்பியிருந்தார், அவர் வந்து $10,000 வந்து அனுப்பியிருந்தார். அவரோட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கிறார். அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 7173. ஸோ இதைத்தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து இவ்வளோ கொடுத்தேன்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் அமெரிக்கா நாட்டில் இருந்து அந்த அண்ணா வந்து கொடுத்திருந்தார். அவரோட கடைசி 4 தொலைபேசி இலக்கத்தையும் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து இந்த வேலைகளை வந்து டிரெக்டாக அக்கா கூட வந்துட்டு கண்டெக்ட் பண்ணி பேசியிருந்தது வந்து அண்ணா தான். ஸோ அவருக்கே வந்து தெரியும். அண்ட் வந்து அதைத்தான் சொல்கிறோம், நாங்கள் பணம் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் யாரை சொல்கிறாங்கன்றது வந்து தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்வாங்க. அந்த நம்பரை வச்சு கொண்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டையும் வச்சு கொண்டு சொல்லுவாங்க. இடையில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது இவங்க என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்றது வந்து தெரியாது, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற சுதன் அண்ணா வந்து அவங்களோட பிள்ளைகள் ஐங்கரன் மற்றும் ஐஸ்வர்யா அதோட டாகிசா சார்பாக வந்து மாதாந்தம் வந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. $15,000 படி உதவி பண்ண போகிறாங்க. அதுக்காக வேண்டி இப்போ 2 மாதங்களுக்குரிய, அதாவது 2ஆம் மாதம் மற்றும் 3ஆம் மாதத்துக்குரிய காசை வந்து சேர்த்து $30,000 தந்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ வந்து இவங்க 2 பேர் அமௌண்ட்டும் சேர்த்து தான் வந்து $40,000 உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கானது வந்து சொல்லலாம். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் உண்மையில் நான் இப்படி இவ்வளோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் இவங்க தான் காரணம். முதலாவது காரணம் நீங்கள் யூடியூப்காரர்கள், 2வது உங்களாலாம் எனக்கு இவ்வளவு வீடியோ பண்ணி இவ்வளவு கொடுத்தோ இவ்வளவோ எனக்கு முதல் நின்று செய்கிறேன்னு சொன்னால் முதல் காரணம். 2வது எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள எந்த நிலைமையை புரிஞ்சு அறிஞ்சு அவங்களோட சௌரம் மாதிரி எனக்கு செய்கிறாங்க. அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஓடி டைம்ஸ் சொல்லுன்னா அம்மாவும் தனியால் தான். எனக்கு வேறு ஆட்கள் என்ன அட்டம் பக்கத்தில் பார்ப்பாங்களோ செய்வாங்களோ, ஒரு பிடி சாப்பாடு தந்தாலே அதை சொல்லி காட்டுறவங்க தான் நட்டம் பக்கத்திருக்காங்க. ஆனால் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு. இந்த உடம்புண்டா இல்லை கையாலும் உடம்பை வச்சு நான் என்ன செய்கிறது, எண்ணெயில் இருக்கிற பயிரங்கள் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அன்றைக்கி கேட்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னால் ஏண்டா தானே நான் செய்யலாம், ஏண்டா நான் வெளிநாடு போய் உழைக்கலாம், இங்கேயும் போய் உழைக்கலாம். நான் ஒரு கண்ணோட ஒரு கண் 50%, அந்த கண்ணோட நான் வெளிநாடு போய் உழைக்கலாமா, இல்லை வேற எங்கேயும் போய் உழைக்கலாமா? அப்படி என்னால் ஈழ தானே நான் உழைச்சி சாப்பிடலாம். இல்லாட்டி இவங்கள்ட்ட நான் கேட்டிருக்க மாட்டேன் தானே. சில கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க யோசிக்கணும். மற்றது நான் எப்படி நிலைமையில நான் கள்ளக்களவில் கேட்கல தானே. நான் எந்த நிலைமையை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், எந்த நிலைமையை பார்த்தவங்களுக்கு. மற்றும் அவங்க கேள்வி கேட்குறார்கள் வந்து என்ன நேரடியாக வந்து பார்க்கணும், பார்த்து என்ற விவரத்துகளை அறியணும். அறிஞ்சால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன மாதிரி. வீடியோக்குள்ள கமெண்ட் வந்து பண்ணுறவங்களும் சரி, இல்லை நாங்கள் போகிற வீடியோவில் ஒரு ஃபுட்டேஜை கட் பண்ணி இன்னொரு வீடியோவில் போட்டு பேசி விமர்சனம் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் அங்கே இருந்துகிட்டே பேசுகிறீங்க. இப்படி உண்மையில் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக வந்து சந்தித்து அவங்கள்ட்ட வீட்டில் வந்து அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில் யாரெல்லாம் வாழ்க்கையில் தங்களுடைய சுய தொழிலை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு பிள்ளைகளை படிப்பிக்க வச்சு எப்படியாச்சும் தாங்களும் மேல்நிலைக்கு வரணும்னு சொல்லி கஷ்டப்படுறாங்களோ
அவங்கள தான் நாங்கள் காண்பிக்கிறோம். அதுவும் அவங்கள்ட்ட அனுமதிகளோடு வந்து நாங்கள் அதை வந்து காண்பிக்கிறோம். அண்ட் அதோட சேர்த்து காண்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையும் ஓரளவுக்கு மேலுக்கு வருது. இதில் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கும்போது வந்து எதற்காக இந்த விமர்சனம் பண்ணுறாங்க, உண்மையிலே இந்த விமர்சனம் பண்ணுறவங்களோட தொழில் என்ன, அவங்கள்ட்ட ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு சத்தியமாக தெரியாது. என்ன சொன்னால் யாருமே இந்த விமர்சனம் பண்ணுறவங்க யாருமே தங்களோட முகங்களை வந்து காட்ட மாட்டாங்க அதிகம். மறைமுகம் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்தோ அதில் இதில் இருந்தால் வந்து சொல்லிக் கொள்வாங்க. என்ன சொன்னாலும் வந்து தங்கள்கிட்ட பற்றின குணாதிசயங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிய வரும், அதை வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே போகலை. பட் இருந்தாலும் உண்மையில் இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உதவிகள்லாம் இனி எப்படி கிடைக்கும், யார் போய் பார்ப்பாங்க, வீடு போய் அவங்களும் வந்து யாருக்கிட்ட உதவின்னு சொல்லி போய் கேட்பாங்க அப்படி சொல்லி வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்படி பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து இது நாள் வரைக்கும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டே சரி, எத்தனை அமைப்புகள்கிட்டே சரி, அரசு நிறுவனங்கள்கிட்டே சரி வந்து லெட்டர் கொடுத்து அவங்களோட வாசலில் ஏறி இறங்கி உதவிகள் எதுவும் கிடைக்காத பட்சத்துலலாம் நம்மக்கிட்ட வந்து உதவின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் யூடியூப்பால் தான் நல்லா இருக்கிறாங்களேன்ட்டு வந்து சொல்லி நான் சொல்ல மாட்டேன் சத்தியமாக. அது வந்து உண்மைக்கு புறமானது. அப்படி சொன்னாலும் வந்து உண்மைக்கு புறமானது. ஏதோ ஒரு சில குடும்பங்கள் வந்து யூடியூப்பால் பலன் பெறுது அப்படின்னும் போது வந்து எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கான ஒரு உதவி பண்ணும்போது அந்த உதவி பெற்றுக்கொள்கிறவங்க வந்து எந்தளவுக்கு பயணப்படுறாங்கன்றதை யோசிங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை பார்க்குறதுனால தான் வந்து நெகட்டிவான ஒரு தோட்டம் ஒன்று வந்து உங்களுக்கு உருவாகுது. ஸோ நான் மறுபடியும் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே இருந்து நான் கிளற விரும்பலை. பேச போனால் 1000 பேசிகிட்டே போகலாம். எப்படியோ உண்மையில் இந்த அக்காவை வந்து நாங்கள் காணொலியில் காண்பிச்சதுனால இன்றைக்கி அவங்களுக்கு ஓரளவுக்கான உதவிகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மன திருப்தி அந்த சந்தோஷம். இந்த ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு அமெரிக்க நாட்டில் வந்து பண்ணியிருந்த அந்த அண்ணாவை வந்து பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து எங்களோட சார்பில் எங்களோட சேனல் சார்பில் நன்றிகளை சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி அக்காவுக்கான மாத கொடுப்பனவுகளை வந்து பண்ணுறதுக்காக வேண்டி முன்வந்திருக்கிற அண்ணாவுக்கு வந்து எங்களோட சார்பிலான நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பித்து நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து தம்பி நீங்கள் இதெல்லாம் திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக வந்து கமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.